வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காவிரியில் தடுப்பணை கட்டுவதை எதிர்த்து டெல்டா மாவட்டங்களில் முழு கடையடைப்பு. கொட்டும் மழையில் விவசாயிகள் போராட்டம். காஷ்மீரில் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்க ஏற்ற தருணம். தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிய பிரதமர் மோடி மாற்றத்தை ஏற்படுத்த உறுதி. குடியரசு தின விழாவில் பங்கேற்க அமெரிக்க அதிபர் ஒபாமாவுக்கு இந்தியா அழைப்பு. பாகிஸ்தான் பயணத்தை தவிர்த்துவிட்டு இந்தியா வர ஒபாமா ஒப்புதல். விரிவான செய்திகள். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதை கண்டித்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் கொட்டும் மழையில் நின்று போராட்டம் நடத்தினர். கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவிரி டெல்டா பகுதிகளான தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்ட விவசாய சங்கத்தினர் நவம்பர் 22ஆம் தேதியான சனிக்கிழமை அன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தினர். தஞ்சையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடந்த ரயில் மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் கொட்டும் மழையில் திரளாக பங்கேற்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதால் தமிழகத்தின் 12 மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என்று வைகோ கூறினார். உங்கள் தஞ்சை மாவட்டம் மட்டுமல்ல, திருவாரூர் மாவட்டம் மட்டுமல்ல, நாகை மாவட்டம் மட்டுமல்ல, இதை நம்பி இருக்கிற 12 மாவட்டங்கள் பஞ்ச பிரதேசமாகும். 5 கோடி மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போகும். திருவாரூர் மாவட்டத்தில் நடந்த போராட்டத்தில் வணிகர்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினர் ஆதரவு அளித்தனர். தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த கர்நாடக அரசின் மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவதாக கூறி இன்று அணை கட்டுவதற்கும் ஆரம்பித்துவிட்டனர் கூறுகிறார்கள். இதை எதிர்த்து இந்த வணிகர்கள் இன்று எல்லாம் கூடி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். விவசாயம் சிறப்பாக செயல்பட வேண்டும், விவசாயிகள் சிறப்புற வேண்டும். இந்த அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தி கர்நாடக அரசை கண்டிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் தொடர்ந்து போராட்டம் நடத்துவது என்றும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். நாகை, திருவாரூர், தஞ்சை என காவிரி டெல்டா மாவட்டங்களில் நடந்த போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. காஷ்மீரில் மாற்றம் ஏற்படுத்தவும் இளைஞர்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் இதுவே உகந்த தருணம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நவம்பர் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை சட்டசபை பொதுத் தேர்தல் நடக்கிறது. காஷ்மீர் மாநிலம் கிஷ்த்வாரில் சனிக்கிழமையன்று நடந்த பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது பேசிய மோடி, காஷ்மீரிடம் தனக்கு தனிப்பட்ட பாசம் உள்ளதாகவும் இம்மாநிலத்தில் மாற்றம் ஏற்படுத்தவும் இளைஞர்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை ஏற்படுத்தவும் இதுவே உகந்த தருணம் என்று கூறினார். 2 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே ஆட்சி நடத்தி வருவதை சுட்டிக்காட்டிய மோடி, இம்மாநிலத்தில் சிறந்த தலைவர்களை உருவாக்க வேறு குடும்பங்கள் இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். காஷ்மீரில் பெரும் ஊழல்கள் நிறைந்திருப்பதாகவும் ஊழலற்ற அரசு அமைய வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்றும் கூறிய மோடி, இங்கு குடிநீர் பிரச்சினைக்கு யார் காரணம் என்று கேள்வி எழுப்பினார். குஜராத் மாநிலத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக உள்ள கட்ச் மாவட்டம் இப்போது கண்டுள்ள முன்னேற்றத்துக்கு முதல்வராக தனது பணியை சுட்டிக்காட்டிய மோடி, ஒரு காலத்தில் இங்கு பணியமர்த்தப்பட்டால் அது தண்டனையாக கருதப்பட்ட காலம் மாறி அங்கு விரும்பி பணிமாற்றம் கேட்கும் காலம் வந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். கட்ச் மாறியுள்ள போது காஷ்மீரில் ஏன் மாற்றம் ஏற்படுத்த முடியாது என்று கேள்வி எழுப்பிய மோடி, அதற்கான வாய்ப்பை தேர்தலில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காஷ்மீரில் சினிமா படப்பிடிப்புகள் நடத்தும் நிலை மீண்டும் திரும்பச் செய்வதும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதும் தனது முக்கிய நோக்கங்கள் என்றும் மோடி கூறினார். இந்திய குடியரசு தின விழாவில் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அவருக்கு அந்நாட்டு அதிபர் ஒபாமா தனிப்பட்ட முறையில் விருந்து அளித்து கௌரவித்தார். அப்போது இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்குமாறு மோடி அழைப்பு விடுத்தார். இந்த அழைப்பை ஒபாமா ஏற்றுக்கொண்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பும் ஒபாமாவை தங்கள் நாட்டுக்கு வருகை தருமாறு அழைத்திருந்தார். பாகிஸ்தானை தவிர்த்துவிட்டு இந்திய பயணத்துக்கு முடிவு செய்த ஒபாமா இது தொடர்பாக நவாஸ் ஷெரீப்புடன் தொலைபேசியில் பேசினார்.
பேசினார். அப்போது பாகிஸ்தானில் நிலைமை சீரானதும் தான் வருவதாக ஒபாமா கூறியுள்ளார். ஒபாமாவின் இந்திய பயணத்தின் போது அந்நாட்டுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் தயாராக இருப்பது குறித்து தெரிவிக்கும்படி கேட்டுக் கொண்ட ஷெரீப், இரு நாட்டுக்கு இடையில் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்துவது இந்தியாவிடம்தான் உள்ளது என்றும் கூறியதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்திய குடியரசு தின விழாவில் பங்கேற்கும் முதல் அதிபர் ஒபாமா என்று தெரிவித்துள்ள அமெரிக்க தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகர் பென் ராட்ஸ், இரு நாடுகளின் முக்கியத்துவம் வாய்ந்த உறவை மேலும் விரிவாக்க ஒபாமாவின் சுற்றுப்பயணம் மேலும் உதவும் என்று தெரிவித்துள்ளார். தென் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் சனிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இலங்கை அருகே நிலவி வந்த மேலடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடல் அருகே மையம் கொண்டுள்ளதால் கடந்த 24 மணி நேரத்தில் தென் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ததாக தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தில் தென் கடலோர மாவட்டங்களில் மழை தொடரும் என்றும் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் கூறினார். அருகே இருந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த மேலடுக்கு சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே குமரி கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கின்றது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தென் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. எஞ்சிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை பெய்துள்ளது. கிடைத்த தரவின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 11 சென்டிமீட்டர் நாங்குவன் ஏரியில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக 9 சென்டிமீட்டர் ராமநாதபுரத்தில் பதிவாகியுள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். எஞ்சிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை இருக்கக்கூடும். தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலான வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் 44 சென்டிமீட்டர் மழை இருக்கும் என்றும் தற்போது வரை 34 சென்டிமீட்டர் வரை மழை கிடைத்துள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார். தர்மபுரி அரசு மருத்துவமனையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை ஒன்று கவலைக்கிடமான நிலையில் உள்ளது. தர்மபுரி அரசு மருத்துவமனையில் அடுத்தடுத்து பச்சிளங்குழந்தைகள் இறந்த நிலையில் அங்கிருந்து 2 குழந்தைகள் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டன. 2 குழந்தைகளுக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சண்முக சுந்தரத்தின் குழந்தை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளது. இதனால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கவலையடைந்துள்ளனர். தர்மபுரிக்கு ஜிஹெச் போனோம். அங்கே ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணி நெஞ்செல்லாம் சளி இருக்கு, மஞ்சள் காமால் இருக்கு, இதயத்தில் ஓட்டை இருக்கு, இங்கே மிஷின் இல்லை, இருதய டாக்டர் இதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலூர் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறாங்க, அங்கே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் கூடி டாக்டர் வச்சு இதுமாரி ரொம்ப இது சீரியஸாக தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியும், அதிகமாக இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்நிலையில் சென்னை மருத்துவக் கல்லூரி இயக்குநரகத்தை முற்றுகையிட்ட SDPI கட்சியினர் இது தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தினர். தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தர்மபுரியிலும் சேலம் மருத்துவமனையிலும் கடந்த ஒரு சில நாட்களாக 24 குழந்தைகள் இறந்துள்ளது. அதற்கான வெள்ளை அறிக்கையும் உடனே அறிக்கை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி SDPI கட்சி சார்பாக DME அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் பச்சிளங்குழந்தைகள் தொடர்ந்து இறந்து போவது பொதுமக்களிடையே பீதியை கிளப்பியுள்ளது. அடுத்த சட்டசபை கூட்டத்தை கூட்டுவதற்கு கால அவகாசம் உள்ளது என்றும் எப்போது நடத்த வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்றும் முதல்வர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் சனிக்கிழமை அன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். சட்டசபையை கூட்டாதது வருத்தமளிப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள பன்னீர்செல்வம், சட்டசபைக்கே வராதவர் அது பற்றி பேசலாமா, அருகதை உள்ளவரே அதை பற்றி பேசலாம் என்று கூறியுள்ளார். தன்னை சுற்றி துதிப்பாடிகள் இருந்தால் மட்டுமே சட்டசபைக்கு வரும் கருணாநிதி திருவாரூர் MLA-வாக வர எண்ணியதே இல்லை என்றும் பதவி போய்விடக் கூடாது என்பதற்காக கையெழுத்து போட மட்டும் வருகிறார் என்றும் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்திற்கு பெயர் சூட்டும் விவகாரத்தில் கருணாநிதி ஸ்டாலின் இடையே பனிப்போர் இருந்ததாக கூறியுள்ள முதல்வர் பன்னீர்செல்வம், தற்போது சட்டசபையில் ஸ்டாலின் ஏதேனும் பேசினால் அவரை இடித்துரைக்கலாம் என்பதற்காக கருணாநிதி சட்டசபை குறித்து பேசுகிறார் போலும் என்றும் கூறியுள்ளார். 6 மாத கால அவகாசம் இருக்கிறது என்று ஏற்கனவே தான் சுட்டிக்காட்டியதை மீண்டும் நினைவு கூர்ந்துள்ள முதல்வர் பன்னீர்செல்வம், சட்டசபையை எப்போது கூட்ட வேண்டும் என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.
பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி என்பது தவறான தகவல் என்று கூறியுள்ள வாசன், காமராஜரை முன்மொழியாமல் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் சனிக்கிழமை அன்று தனது சென்னை ஆழ்வார்பேட்டை அலுவலகத்தில் தனது இயக்கத்திற்கான வலைதள வசதியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வாசன், தமிழகத்தில் காமராஜரை முன்மொழியாமல் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது என்றார். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியா என்று நிருபர்கள் கேட்டபோது, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்றும் 5 மீனவர்கள் மீட்கப்பட்டதில் அனைவருக்கும் பங்குண்டு என்றும் வாசன் கூறினார். மீனவர் பிரச்சனையிலே யாரும் தனியாக அவர்கள் வீடு திரும்பியதற்கு வெற்றியை தேடிக்கொள்ள முடியாது. அனைத்து கட்சிகளுடைய தொடர் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பத்திரிகையாளர் சந்திப்பு, மத்திய அரசை சந்தித்து வலியுறுத்தியது, இதனுடைய வலுவே மீனவருடைய விடுதலைக்கு அடித்தளம் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். தமிழக வரலாற்றிலே பெருந்தலைவர் காமராஜர் பெயர் இல்லாமல் இனிமேல் அரசியலே கிடையாது என்பதை ஆணித்தனமாக குறிப்பிட விரும்புகிறேன். பாஜகவோட இணைவதற்காகவும் கூட்டணி வைப்பதற்காக தான் இந்த புதிய இயக்கத்தை கண்டிருப்பதாக அரண்டவர்கள் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று கூறுவோம். அதை போல எங்களை பற்றி தொடர்ந்து தினந்தோறும் பேசிக் கொண்டிருப்பதனால் அந்த இயக்கம் வளரும் என்று நினைத்தால் எங்களை பற்றி பேசலாம். முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் தலைமையிலான குழு டெல்லி சென்று கட்சியின் பெயரை பதிவு செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் வாசன் தெரிவித்துள்ளார். பள்ளிக்குள் புகுந்து ஆசிரியரை தாக்கிய ரவுடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை கோடம்பாக்கம் யுனைடெட் காலனியில் உள்ள லயோலா பள்ளியில் படிக்கும் 8ஆம் வகுப்பு மாணவர் கிண்டல் செய்தபோது உடற்கல்வி ஆசிரியர் பாஸ்கர் கண்டித்துள்ளார். இதையடுத்து அந்த மாணவருக்கு காய்ச்சல் அடிக்கவே வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சில மணி நேரத்தில் பள்ளிக்குள் நுழைந்த 10க்கும் மேற்பட்ட ரவுடி கும்பல் ஆசிரியர் பாஸ்கரை அடித்து உதைத்து வகுப்பறையை சூறையாடினர். இச்சம்பவம் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியது. இச்சம்பவத்தை பார்த்த பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் பீதியில் உறையவே பெற்றோரும் பள்ளியில் திரண்டனர். கோடம்பாக்கம் மேம்பாலம் அருகே அனைவரும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதே பகுதியில் மென்பொருள் நிறுவனம் நடத்தி வரும் அருளானந்தம் என்ற 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவனின் தந்தை ரவுடி கும்பலை அனுப்பி வைத்தது தெரியவந்தது. பெற்றோர், ஆசிரியர், மாணவர்களின் சாலை மறியல் நீடிக்கவே சென்னை மாநகர கமிஷனர் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். குற்றவாளிகள் கைது செய்யப்படுவர் என்று அவர் உறுதியளித்ததால் மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்தது. இது தொடர்பாக 19 பேரை கைது செய்துள்ள போலீசார் அருளானந்தம், அவரது மனைவியை தேடி வருகின்றனர். கோவை சாலையோர மரங்களில் பொருத்தப்பட்டிருந்த விளம்பர பலகை மற்றும் ஆணிகளை அகற்றும் பணி துரிதமாக நடந்து வருகிறது. கோவை மாநகராட்சியில் சாலையோரம் உள்ள மரங்களில் பள்ளி, கல்லூரி மற்றும் தனியார் நிறுவனங்களின் விளம்பர அட்டைகள் ஆணிகளால் அடிக்கப்பட்டு பொருத்தப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான மரங்களில் ஆணி அடிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுபோன்ற விளம்பர பலகைகளால் மரங்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக இயற்கை ஆர்வலர்கள் பொறுமினர். இந்நிலையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என கூறி கோவை மேயர் ராஜ்குமார் சாலையோர மரங்களிலிருந்து ஆணிகளை இரும்பு ஆயுதத்தால் பிடுங்கி எறிந்தார். இதற்கு சமூக ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்தனர். சாலையோரங்களிலே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் சில தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள் போன்றவை எல்லாம் தங்களுடைய விளம்பரத்திற்காக அங்கே ஆணி அடித்து பலகையை மாட்டி இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற அளவிலே கோவை மாநகராட்சியானது ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்திருப்பதை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மகிழ்ச்சியாக பார்க்கிறார்கள். சாலையோர மரங்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடு கோவை மாநகராட்சி எடுத்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்தனர். தங்கம் விலையில் சனிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 64 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,032 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,504 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 50 காசுகள் அதிகரித்து 39 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெளியின் விலை 36,755 ரூபாயாக இருந்தது.
சபரிமலையில் ஐயப்பனுக்கு பாடப்படும் தாலாட்டு பாடலான ஹரிவராசனம் விஸ்வமோகனம் என்ற பாடல் பொன் தகட்டில் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு கோவில் திருநடையில் சமர்ப்பிக்கப்பட்டது. சபரிமலையில் இரவு நடை அடைக்கும் போது ஐயப்பன் தூங்குவதற்கான தாலாட்டு பாட்டான ஹரிவராசனம் பாடல் ஒலிக்கப்படுகிறது. இப்பாடல் ஒலிபரப்பும் போது சபரிமலையில் தங்கியிருக்கும் பக்தர்கள் அனைவரும் எழுந்து நின்று பாடல் பாடி ஐயப்பனை வழிபடுவர். அப்போது சபரிமலை ஸ்ரீகோவிலின் உள்ளே நிற்கும் பூசாரிகள் ஒவ்வொருவராக வெளியே வந்து ஐயப்பனை தரிசித்து திரும்பிச் செல்வர். இறுதியாக மேல்சாந்தி நடை அடைத்துவிட்டு ஐயப்பனை தரையில் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு திரும்புவார். இவ்வளவு முக்கியத்துவம் பெற்ற பாடலை பக்தர் ஒருவர் பொன் தகட்டில் எழுத்துக்களாக பொறித்து அதை ஐயப்பனுக்கு காணிக்கையாக சமர்ப்பித்தார். அப்போது சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தாலாட்டு பாடலுடன் கோவில் நடை அடைக்கப்பட்டது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.